ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, அம்மா வீட்ல நாங்க பண்ண ரகலை தான். வெக்கேஷன்னா எப்படி லீவு விட்டதும் அம்மா வீட்டுக்கு போயிடணும், அந்த மாதிரி இதை எடுத்தே 1 வீக் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எடிட் பண்ணாமே அப்படியே ஓடிருச்சு. லீவு விட்டதும் அடுத்த ஒரு 2 நாள்ல கிளம்பணும். ஒரு நாள் பூரா அம்மாவோட ஜாலியா இருந்தாச்சு. வெளியூர்ல இருந்தா அப்படியே அங்கேயே ஆழ்த்து அடிச்சிருவோம். நம்ம லோக்கல்லயே போய்கிட்டே இருக்கிறதுனால சரி ஒரு நாள் போயிட்டு வந்தாச்சு. அன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பயும் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதால ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் நைட்டு வந்தோம். நம்ம என்னெல்லாம் சமைச்சோம், அன்னைக்கு டே அம்மாவோட என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். போருக்கு போற மாதிரி ரெடி ஆறாங்கம்மா. போருக்கு கௌசிப்பா கொஞ்சம் சின்ன சின்ன டீஸ்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். பன்னீர் வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ். இந்த வெயிலுக்கு செம்மையா இருக்கும். நம்ம இடத்துல எங்கேயே அம்மா வீட்டுக்கிட்டவே ரோட்லயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே அங்கே வாங்குவோம் எப்பயாவது. அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மாங்காய். இதுக்காக தான் அனுப்பிச்சோம் நாங்கள். மாங்காவும் பன்னீரும் வாங்கிட்டு வர சொன்னது. மாங்காய் இன்னைக்கு ரெடிமேடு ஊறுகாய் பண்ண போகிறோம். நம்ம கல்யாணத்துக்குலாம் போனோம்னா குயிக்காக அப்படியே ரெடிமேடு இருக்கும் பாருங்க, மாங்காய் ஊறுகாய் அந்த மாதிரி பச்சடி மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய். கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் வைக்கலான்ட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். அம்மா ஏற்கனவே கிழங்கு பண்ணியாச்சு. வெண்டைக்காய் செஞ்சுக்கணும். முதல்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா கரும்பு ஜூஸ் குடிச்சிடலாம். ஏன்னா இது கலர் மாறும். இதை உடைச்சு ஊற்றிக்கலாம். முதல்ல சூடான காலத்துக்கு உடம்பு எவாப்ரேட் ஆகாம இருக்கிறதுக்காக நீங்க கூட பத்திரமா எவாப்ரேட் ஆகாம பார்த்துக்கோங்க. என்ன செம்மையா இருப்பாங்க. நான் வேணும்னா சொல்லிக்கிறேன், உடம்பு எவாப்ரேட் ஆகாம இருக்குங்க. உடம்பு எவாப்ரேட் ஆகாம இருக்கணும். பூ மூட்டை அன்னைக்கு பூரா பசங்களது ஒரே ஆட்டம் தான். கேம் விளையாடுறதுன்னா, கத்துறதுன்னா, வெளியே போய் விளையாடுறதுன்னா, என்னெல்லாம் பண்ணி ரோபோ மாதிரி நடந்துட்டு இருக்கிறான் பாருங்க. ஒரே அட்டகாசம் தான் பசங்களது. வேணே பண்றான் அவன். இந்த ஜூஸ் போடுற டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தாலும் அதை அழகா டம்ளர்ல ஊத்தி எடுத்துட்டு வர்றதெல்லாம் ஜனனி சூப்பரா கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவகிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சிருவோம், அவ சூப்பரா பண்ணிருவா. அதே மாதிரி அன்னைக்கு நான் சமையல் ரூம்ல வேலையா இருந்தேன். நான் அழகா பிரிச்சு ஒருத்தருக்கா ஊத்தி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க பசங்க. தாத்தா கிட்ட கரும்பு ஜூஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கும் ஸ்பெஷலி ரொம்பவே பிடிக்கும். அதுக்காகவே கௌசியப்பா கிட்ட கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. சூப்பர் எம்மியா. அன்னைக்குன்னா அட்டகாசமான இனிப்புன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அப்படியே குடிச்ச பிறகுமும் ரொம்ப நேரம் அந்த வாயில அந்த இனிப்பு இருந்துட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஸ்வீட்டா இருந்தது. என்னமா பண்ற? ஃப்ரிட்ஜ்ல குக்கர் வச்சு வேக வைக்க போறேன். பெரிய கண்டுபிடிக்கும். அதுதான் போதும். முட்டை வேக வைக்கிறேன்.
அன்னைக்கு வந்து நான்வெஜ் எடுத்துட்டு வரேன்னு அப்பா எவ்வளோ தொந்தரவு பண்ணாங்க. பசங்க என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், வேணான்னா வேணாதான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நான்வெஜ் வேணான்னா வேணாமா, யாரோ எங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிக்கலன்னு. அதுக்கப்புறம் வந்து வேணாமா விட்டுரு அப்படின்னுட்டேன் நானு. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு மனசு கேட்கல, சரி முட்டையாவது அட்லீஸ்ட் பண்ணலாம் அப்படின்னுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி அவங்களுக்கே திருப்தியா இருக்கட்டும்ன்றதுனால முட்டை அதுக்கப்புறமா வந்து வேக வச்சேன். ஒன்னு பின்னாடி போட்டு பின்னாடி யூஸ் சைஸ் பார்த்ததா கரெக்டா இருக்குதா இல்லையான்னு சைஸ் நம்ம வந்து சரவணா போகும்போது வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவுக்கு வந்து கால் வலி அதிகமா இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டா போட்டோம்னா நல்லா இருக்கும்ன்றதுக்காக வாங்கிட்டு வந்தோம். வீட்டுல வந்து அப்பா செப்பல் போட மாட்டாங்க, சும்மா வாக்கிங் எங்கேயாவது பின்னாடியே கொஞ்சம் நடப்பாங்க. அந்த நேரத்துல ஒண்ணு போட்டுக்கிட்டோம், வெளியே ஒண்ணு போட்டுக்கிட்டோம், 2 வாங்கிட்டு வந்தோம். கரெக்டா சைஸும் சரியா இருந்துச்சு. இது வந்து வெந்தயம் போட்டு துவரம் பருப்பு அப்படியே எண்ணெயில் வறுக்கிறது. முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் துவரம் பருப்பு போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துடணும். இந்த பருப்பு வந்து ப்ரௌனாக மாறும்போது தண்ணி ஊற்றி நம்ம மாமூலாக சாம்பாருக்கு துவரம் பருப்பு வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் எடுக்கணும். வறுத்ததுனால கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல். இந்த மாதிரி வெந்தயம் போடலாம். அதுக்கப்புறம் வந்து வெறும் மிளகு போடுவாங்க, வெறும் சீரகமும் போடுவாங்க, இல்லை மிளகு சீரகம். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வடகம் வச்சோம் பாருங்க, அந்த வடகம் குழம்பு அப்படின்னு செய்வோம். அந்த தாளிப்புல நம்ம என்ன சேர்க்குறோமோ அந்த குழம்பு வறுத்து வேக வைக்கிறது. இது செம்ம ஐட்டம். இது வந்து எதுக்கு ஸ்பெஷலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, களி செஞ்சோம்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். நல்லா ப்ரௌன் ஆயிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டு போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ஏரியாவில் கிடைக்கிற கிழங்கு பண்டலங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஆள்வெள்ளிக்கிழங்கா, ஆள்வெள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்களாம், அம்மா சொல்றாங்க. இது வந்து எங்க அப்பாவோட நேட்டிவ் பிளேஸ்ல கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க திருத்தணியில கூட கிடைக்காது. அதை வந்து எப்பயாவது ஊருக்கு போனாங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க. நிறைய ஊற்றணுன்றேன். ஐயோ எவ்வளோ போதுமா? வந்து அப்படியே ரொம்ப மாவு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்கும். நம்ம கருணக்கிழங்கு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் வந்து நல்ல இந்த ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம எப்படின்னா மேலே தோல் சீவிட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கிறாங்க அம்மா. அதை வந்து இப்போ தாளிக்கு போட்டுக்கலாம். கடுகு, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துடுறேன். நம்ம மாமூலாக கருணக்கிழங்கு செய்வோம்ல, அந்த மாதிரி செஞ்சால் போதும். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு மாதிரி இந்த உருளைக்கிழங்கு மாவு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செம்மையாக இருக்கும் பாருங்க. கண்ணாடி பாதம் வந்துடுச்சு வெங்காயம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து புளி ஊற்ற போறேம்மா. இதுக்கு தக்காளி பதில் இந்த காய் வந்து நம்ம தக்காளி கம்மி பண்ணோம்னா புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அம்மா வந்து தக்காளி நிறைய கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அதால வந்து புளி தேவையில்லை.
இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து உப்பு கிழங்குல போட்டிருக்காங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், கொஞ்சமாக இந்த மசாலா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் வேகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கிழங்கும் போட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா வேக விடலாம். அப்போ தான் வந்து நைட் ஆனாலும் கெடாமல் இருக்கும். கொஞ்சம் ஈரம் இருக்கும்போதே கிழங்கு போட்டுட்டோன்னு வச்சுங்களேன், அதில் நல்லா சூடேறிச்சுன்னா கிழங்கு கெடாமல் வந்துடும். இப்போ மசாலா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது. கேமராவில் அந்தளவுக்கு கலர் தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக காய்க்கு கொஞ்சமாக வெங்காயம் போடுறத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுக்கு போடுவோம். ஏன்னா வந்து மசாலா நிறைய இருந்துச்சுன்னா கிழங்கு அந்த கரகரப்புன்னு இருக்காது, தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்காது. கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் நிறைய போட்டு மசாலா போட்டு இறக்கியாச்சு. சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை மத்து வச்சு கடைஞ்சாச்சு. நல்லா பருப்பு வெந்துருச்சு. சும்மா லைட்டாக ஒரு 4 முறை திருப்பினாலே நல்லா கடைஞ்சிருச்சு. இது வந்து நம்ம ஊர் ஸ்டைல் குழம்பு. அம்மாவுக்கு வந்து எப்பயுமே நம்ம போனோம்னா நான்வெஜ் எல்லாம் ஐட்டமா செஞ்சு நம்ம சாப்பிட்டாதான் ஒரு திருப்தி இருக்கும். பசங்க வேணான்னு அடம் பிடிச்சதுங்க. என்ன பண்றதுன்னு புரியல, வேணான்னுட்டேன் நானு. சரி முட்டையாவது வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேணாம் உனக்கு வேணான்னாங்க முட்டையே. அந்த மாதிரி பண்ணாங்க. பசங்க விருப்பப்பட்டாதான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா வேணான்னு சொல்லிடுவாங்க. அம்மாவுக்கும் அது தெரியும். அதெல்லாம் சரி என்ன பண்றதுன்னு விட்டாச்சு அம்மாவும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மாங்காய் வந்து அப்படியே இன்ஸ்டண்ட்டாக தாளிப்பு போட போகிறோம். அப்படி பச்சடி மாதிரி தாளிப்பு போட போகிறோம். மாங்காய் பொடியை கட் பண்ணி வச்சாச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு ரெண்டு நாள் இல்லை 4 நாள் மேக்ஸிமம் வச்சுக்கோம். அதில் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒன்றும் எண்ணெய் ஊற்றணும்னு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடுகு போட்டுறேன். வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். வெந்தயம் கடுகு வந்து பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணியும் போடலாம். நான் சும்மா இப்பே காலி ஆயிரும்ன்றதுனால வெந்தயம் அப்படியே போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம், பூண்டு நசுக்கி போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா, மிளகா வந்து அந்த எண்ணெயில் நல்லா வறுபட்டுட்டோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெல்லம் போடுறேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயை சேர்த்துடுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போதில்லை, அதில் வந்து லிமிட்டாகவே நம்ம காய்களுக்கெல்லாம் போடுற அளவுக்கு அந்த தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். நம்ம ஊறுகாய் மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் தான் உப்பு சேர்த்தி போடணும். மிளகா பொடி சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் வந்து செம்மையாக தூக்கி கொடுக்கும். மாங்காய் ஊறுகாய், கிச்சிலிக்காய் ஊறுகாய் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கோ 1 ஸ்பூன் அளவுக்கோ நம்ம குவான்டிட்டி அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து
முதல்ல கொஞ்சம் சூடானதும் நிறுத்திடலாம். அந்த புளிப்பு வந்து அப்படியே ராவா அப்படியே தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கொஞ்சம் ஒரு பாதி வெந்ததும் நிறுத்தலாம். நம்ம எப்படி டேஸ்ட் விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறுத்திக்கலாம். அம்மா சேர்ப்புறாங்களா முட்டைய? பிசிக்ஸ் இல்லம்மா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து மசாலா முட்டையை ஆக்க போகிறோம். அதுக்கு வந்து கடுகு போட்டுக்கிறோம். கருவேப்பிலை, மிளகு தூள் உங்களுக்கு பிடிக்காது அதாவது போட மாட்டேன். கொஞ்சமாக மிளகுத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எண்ணெயில் நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே முட்டையை எடுத்து போட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அப்படியே இப்படி விளையாடலாம். இதுதான் மசாலா முட்டை. அப்படியே நம்ம ஒரு ஷெஃப் ஆயிடணும். அப்படியே தூக்கி போட்டு விளையாடலாம். ஆனால் அது வரமாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் திருப்பிக்கலாம். சூப்பர் கலர்ஃபுல்லான மசாலா முட்டை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நிறுத்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லஞ்ச் எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன பண்ணியிருக்கிறோங்கிறத பார்க்கலாம். சாப்பாடு, இது வந்து எங்கள் ஊர் ஸ்டைல் பருப்பு குழம்பு, வறுத்த பருப்பு குழம்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை, என்ன கீரைமா இது? அரைக்கீரை கூட்டு. அதுக்கப்புறம் மிளகு ரசம், தக்காளி ரசம். அப்புறம் நம்மளோட எம்மியான மாங்காய் பச்சி, சூப்பரான கலர்ஃபுல்லான மசாலா முட்டை. அதுக்கப்புறம் பள்ளங்கிழங்குன்னு சொல்லுவாங்க, கிழங்கு, கருணக்கிழங்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ஊர் மட்டும்தான் விளையுமா என்னன்னு தெரியல. வேற ஏரியாவில் வேற பேரும் இருக்கும். இங்கே வந்து பள்ளங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த பொரியல். அதுக்கப்புறம் வந்து தயிர். இதெல்லாம் தான் இன்னைக்கு லஞ்சுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறது. பார்த்தீங்கன்னா குழம்பு, ரசம், ஒரு 4 வகையான பொரியல் வகைகள், அரைக்கீரை கூட்டு, மாங்காய் பச்சடி, மாங்காய் பச்சடி, மசாலா முட்டை, அதுக்கப்புறம் கிழங்கு. எத்தனை வகை பாருங்க. வெஜ்ஜு தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரே. நிறைய வெரைட்டி செஞ்சு சாப்பிடலாம். இன்னமும் வாங்கிட்டு வந்தாங்க அப்பா. அதனால போதும் இது அப்படின்னு ஆயிடுச்சு, வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னெல்லாம் பண்றோம், ஈவினிங் என்ன பண்றோம், நம்ம அம்மா வீட்டுல என்னெல்லாம் பண்றோம் இதுக்கு அடுத்து அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மதியம் இப்ப சாப்பிட்டு என்ன பண்றோம் எல்லாமே வந்து கண்டிப்பா அடுத்தடுத்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து சாப்பிட்டு எல்லாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்லயே எங்களுக்கு பிடிச்ச இடம்னு சொல்லலாம். பெட்ரூம். எப்பயுமே வந்து வேலை முடிச்சிட்டோம்னா ஒரே கூண்டுல கிளிங்க மாதிரி அப்படின்னு சொல்லலாமா, இல்ல வேற ஏதாவது உதாரணத்துக்கு சொல்லலாமான்னு தெரியல. அந்த மாதிரி வந்து இந்த குட்டி இடத்துல நாங்க எல்லாரும் அங்கேதான் உருண்டுட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா இருப்பாங்க, பசங்க எல்லாம் கீழே உக்காந்துட்டு ரகலை பண்ணிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. சாய் வந்து இங்க கொஞ்ச நேரம் இருப்பான், அப்புறம் உள்ள வருவான். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல அப்படியே அரட்டை அடிச்சிட்டு செம்மையா அந்த சில்லுன்னு அந்த வெயிலுக்கு கீழே வந்து எதுவும் துணி கிணி போடாம உருண்டுட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு ஒரு 3:15 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்பா ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு இருந்தாங்க. அதால வந்து நாங்க உள்ள அழகா போய் உக்காந்துட்டு, முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம்னா கொஞ்ச நேரம் வெளியே உக்காந்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருப்போம். இப்ப இருக்கிற வெயில்ல
போண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதால சாப்பிட்ட உடனே வந்து ஏசி போட்டுட்டு உக்காந்தாச்சு உள்ள. மாடர்ன் மம்மி செல்லு பாத்துங்கிறாங்கோ. மாடர்ன் மம்மி செல்லு பாத்துங்கிறாங்கோ. எங்க அம்மா எல்லாம் மாடர்ன் மம்மி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் ஆரம்பிச்சிருச்சு. அம்மா வந்து நான்வெஜ் கூட எதுவுமே செய்யல அப்படின்னுட்டு வடை செய்யலான்னு பருப்பு ஊற வச்சிருந்தாங்க. வேணாம்மா பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னா கூட கேட்கவே இல்லை. எதுவுமே இல்லைன்னா எப்படி பசங்க சாப்பிடணும் அப்படின்னுட்டு இருந்தாங்க. ஏதாவது செய்யலாம் அப்படின்னுட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தோம்னா நாங்க பார்க்கவே இல்லை, உளுந்து ஊற வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை அரைச்சு வடை செஞ்சாச்சு. சுட சுட வடை போட்டு அழகா டீ குடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா இருந்துச்சு. ரெண்டும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுதான், ஆனா ரொம்ப ஒண்ணும் காரம் இல்லை. உளுந்துல வடையில ஒண்ணும் அங்கங்க ஒரு பச்சை மிளகா அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் இது கெட்டதே தான் அப்படின்னாலும் எல்லாருக்குமே இந்த காம்பினேஷன் வந்து பிடிக்கும். ஒரு பஜ்ஜியோ போண்டாவோ இல்ல வந்து இந்த மாதிரி வடையோ கூட வந்து நம்ம டீ சாப்பிட்றதுன்றது வந்து நம்மளோட கலாச்சாரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லார் வீட்லயுமே இதை பண்ணுவோம் நம்ம. அந்த மாதிரி நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அடி கொஞ்ச நேரம் செம்மையா அரட்டை போச்சு. எப்பயுமே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா கிட்ட போனோம்னா வீட்டுக்கு திரும்பி வர வரையும் அந்த வாய் ஓயவே ஓயாது, ஏதோ ஒண்ணு பேசிட்டே தான் இருப்போம். இதே மாதிரி இன்னைக்கு பொழுது வந்து செம்மையா ஜாலியா அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.